ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஓ மை காட், சரி சாவுன்ற மாதிரி நம்மளை விட்டுருச்சு. அந்த ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா 8 தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹானஸ்ட்டாக அவ்வளோ ஓப்பனாக வந்து சொன்னது வந்து. ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த லேக் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த லேகை ஃபீல் பண்ணது இல்லை. அது வந்து ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட ஓனர் மிஸ்டர் வால்டர் பிரதர் வந்திருக்காங்க. ஹலோ மோசஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். அண்ட் உங்கள் கார் வந்து வெறித்தனமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். நல்லா பார்த்து பிக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. செம்மையாக இருக்குது. அண்ட் நிறைய நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்களே? ஆமாம், ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு வண்டி எடுத்து. கிலோமீட்டர்ஸ் வந்து 3000+, 3800 ஓடி இருக்கு. ஒரு சர்வீஸ் வந்து முடிச்சிட்டிங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன். ஓகே. வண்டி வந்து ஹைவேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 ட்ரிப் போயிருந்தோம். ஸோ ஹைவேல தான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு டிரைவாக இருந்துச்சு, நல்ல ஒரு மெமரபிள் டிரைவாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், லைக் அந்த ஆடியோ சிஸ்டம் ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே ஃப்ரண்ட்டில் பில்லர்லலாம் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 3-way சரௌண்ட்லாம் ஃபீல் பண்ணீங்களா? ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒரிஜினல் எம்ஜியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ன்றதுனால எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள ஒரு 6 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு மியூசிக் லாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டோட இருந்தது. ஸோ அது ஆடியோ சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் அடாஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்டீரிங்கோட மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு டெஸ்லா வாங்க முடியலனாலும் ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் டெஸ்லான்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடாஸோட ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு இதோட மெயின் ஹைலைட். நீங்கள் இந்த இன்ஃபோடைனில் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு அடாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வெஹிக்கிள் செட்டிங்ஸில் இருக்கு. நீங்க ஆக்சுவலா வந்துட்டு வண்டியோட மொத்த சிஸ்டமையும் வந்துட்டு நீங்க இதுலயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லேம்போட ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ் இது. ஆக்சுவலா நீங்க என்ன ஃபீச்சர்னாலுமே வந்துட்டு இதுலயே பண்ணிக்கலாம். ஆக்சுவலா லேம்ப் இருக்கு, டயர் மானிட்டரிங், அதாவது டயர் பிரஷர் மானிட்டர். ஸோ இதுலயே டெம்பரேச்சரும் வந்துருது, டயரோட என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு. டயரோட டெம்பரேச்சர்? ஆமா, டயரோட டெம்பரேச்சரும் இதுல காட்டுது பாருங்க. 36 degrees, 38 degrees, 32. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டியரிங் கண்ட்ரோலுக்குள்ளது. இது நார்மலா வண்டியில வர ஸ்டியரிங் தான். இது டைனமிக் அர்பன்னு புதுசா 2 மாடியூல் கொடுத்துருக்காங்க. டைனமிக் வந்துட்டு ப்ரிசைஸா சிட்டி டிரைவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு மோஸ்டா டைனமிக் அப்படி போடும்போது இந்த ஸ்டீரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, ஸ்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பட்டர் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க வந்துட்டு ஓட்டும் போது தெரியும் உங்களுக்கு. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஆனா அதே மாதிரி இந்த அர்பன்ல நீங்க வந்து செட் பண்ணீங்கன்னா ஸ்டீரிங் வீல் கொஞ்சம் வந்து டைட் ஆகுற மாதிரி. கொஞ்சம் ஆக்சுவலா அந்த ஹைவேல நம்ம போகும்போது அந்த அளவுக்கு ஸ்டியரிங் யூஸ் இருக்காது. நிறைய ஸ்பீட்ல போகும்போது கண்ட்ரோல் வேணும். நிறைய ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா வண்டி வந்து கவர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க அர்பன்ல போடும்போது அது நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது மெயினா அடாஸோட ஃபீச்சர்ஸ்குள்ள டிரைவிங் அசிஸ்டன்ஸ்குள்ள வந்துட்டோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங். இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு மெயினா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வண்டியில போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு யாராவது குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் தானாவே ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் எஃபெக்ட் கொடுத்துரும் அதுவே. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே நம்பி வந்து யாராவது வராங்க, நீங்கள் பிரேக் பண்ணாமல் விட்டுருக்கீங்களா? வண்டி கிட்ட விட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி விட்டதில்லை. ஆனால் எமர்ஜென்சி பிரேக் அதுவே ஆக்டிவேட் ஆகி வண்டி அதுவே ஸ்லோ பண்ணியிருக்கு. ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் டிரைவ் அசிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு இதில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்க அப்படின்னா தானாகவே வந்துட்டு கேமரா ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்டையர் வியூ வேணும்னா இந்த 3Dயில் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களை சுற்றி என்ன இருக்குன்றதை வந்துட்டு நீங்க இப்படி பாத்துக்கலாம். சோ இப்போ வந்துட்டு நீங்க இந்த கேமரா வந்துட்டு 3Dல போட்டிருக்கீங்க, 2Dல மாத்திட்டு உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு பார்க்கணுமோ அந்த சைடு நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும். சோ இப்போ ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட், பேக்னா பேக். சோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மாத்திக்கலாம். நம்ம பாத்தீங்க அப்படின்னா லேன் அசிஸ்ட் சிஸ்டம். இது நான் இப்போதைக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுனால இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா வார்னிங் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடியூல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ஆட்டோ டிரைவ் ஃபீல் கொடுக்கும். இது என்ன அப்படின்னா லேன் டிபாச்சர் வார்னிங். உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபோடைன்ல டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் காட்டிட்டே இருக்கும், ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேன் ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போடாம போகும்போது அது விடவே விடாது. ஆமா, உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுல காட்டிட்டே இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட் இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ஒரு 60 km/h போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா லேன் கீப் அசிஸ்ட் நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டியரிங்ல இருந்து தைரியமா கை எடுத்துலாம். உங்களை அந்த லேன்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு சின்ன கர்வ் வருது அப்படின்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்து அதுவே அந்த கர்வுக்குள்ளேயே அந்த லேன்குள்ளேயே உங்களை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா வந்துட்டு நாங்க போயிருந்த ஒரு டிரைவ்ல வந்துட்டு இதை நாங்க யூஸ் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஃபீச்சர். ஸோ இது வந்துட்டு இந்த அடாஸோட
ஃபீச்சரை வந்துட்டு இன்னும் எப்படி சொல்றது நல்ல ஷோகேஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர். என்னதான் ஆட்டோ பைலட் வந்து இல்லை அப்படின்னாலுமே இந்த ஃபீச்சருமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லை? ஆமா, ஒரு லாங் டிரைவ் போகும்போது நம்மளுக்கு இது எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எதுவுமே பண்ணாமல் அதுவே போகிறது வந்துட்டு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு லேன் கீப் அசிஸ்டில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். அதே மாதிரி எதிரில் ஒரு வண்டி வந்துருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக்கிங்கை அதுவே ஆக்டிவேட் பண்ணி இப்போ ஒரு 80ல போயிட்டு இருக்கோம்னா அதுவே ஸ்லோ பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டீரிங் வந்து விட்டுட்டு வந்து டிரைவ் பண்ணுறீங்களா, இவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அதுவே வந்து ஃபுல் டிரைவிங்கில் இருந்துச்சு? நான் போயிட்டு இருந்தது வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த லேன் கீப் அசிஸ்டும் க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆன் பண்ணதுக்கப்புறம் வண்டி எதுவுமே இல்லாதனால அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக என்டையராக சூப்பராக போச்சு. எந்த பம்புமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக போச்சு. நம்ம கையும் காலும் நான் எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அடாஸ் சிஸ்டம். செம்ம. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இது அடாஸ் இருக்குது, இந்த லேன் கீப் அசிஸ்டாக இருக்கட்டும், அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், லைக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ப்ரோ. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? உங்களை ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சா? அடாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அடாஸ். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளோட டிரைவிங்கை இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் நம்ம ஏதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வார்னிங் கொடுத்து உங்களை எல்லாமே அலர்ட் ஆக்குறதுனால நம்மளோட டிரைவிங்கை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுது. ஓகே, நைஸ். ஸோ நீங்கள் இந்த கார் வந்து லைக் ஒரு அரௌண்ட் 20 lakhs வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துருச்சு ஆக்சரிஸ்லாம் போட்டதுனால. ஆக்சரிஸ்லாம் இல்லாமல் என்ன ப்ரைஸ் வந்துச்சு ப்ரோ? ஆக்சசரிஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக சொல்லணும்னா 19,87,000 வந்துச்சு ஆன் ரோட். ஸோ நீங்கள் வந்து 1.5 லிட்டரில் அந்த 4 சிலிண்டரில் இருக்க நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் தான் வந்து போயிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஏஸ்டரில் டீசலே வரல, ஒன்லி ஏஸ்டரில் வெறும் பெட்ரோல் மட்டும் தான். பவர் கம்மியாக இருக்கனால மைலேஜ் வந்து எவ்வளோ ப்ரோ? கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குதா? மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கு ஆவரேஜாக 8 தான் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆமாம், எனக்கு உண்மையாக சொல்லணும்னா 8 தான் வந்துட்டு இருக்கு. ஹைவே டிரைவ்ல வந்துட்டு 11லேருந்து 13க்குள்ளே வருது. ஸோ எனக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் சர்வீஸில் கொடுக்கும்போது சில ஃபைன் டியூனிங்ஸ்லாம் பண்ணி மைலேஜ் இன்னும் பெட்டர் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க சொன்னது ஆக்சுவலா வந்துட்டு 10 to 14 சொல்லியிருந்தாங்க. ஆனா 10 வரல சிட்டி டிரைவ்ல. உண்மையிலேயே 8 தான் வருது. ஸோ 3800 கிலோமீட்டர் ரன் பண்ணதுக்கு அப்புறமே 8ல தான் வந்து 8ல தான் இருக்கு. ஆக்சுவலா இனிஷியலா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இப்போ போக போக பெட்டர் ஆயிட்டு வருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து முடிச்சிட்டீங்களே? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சு அவங்க சர்வீஸ் சப்போர்ட்? நல்லா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இருக்கிறதுல வந்துட்டு ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு 4 days 5 days எடுத்துக்கிறாங்க ஒரு சர்வீஸ்க்கும். பட் இப்போ இன்னும் 1 monthக்குள்ள வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் அவுட்லெட் ஓபன் பண்றதுனால இன்னும் ஃபாஸ்டரா வந்துட்டு நாங்க சர்வீஸ் முடிச்சு தருவோம்ட்டு எம்ஜி டீம்ல இருந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க அது ஒரு ஃபீட்பேக்கா வந்து வைக்கிறீங்க? ஆமா, நான் அவங்கள்ட்டயும் வந்துட்டு எம்ஜி டீமே வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்கா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா வந்துட்டு காரை வந்துட்டு இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த சர்வீஸ்க்கு வந்து ஏதாவது பே பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நான் எதுவுமே பே பண்ணல. அண்ட் செகண்ட் சர்வீஸ்க்கும் எந்த பெய்டு சார்ஜஸுமே கிடையாது. ஓகே, ஸோ எத்தனை சர்வீஸ் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க? டோட்டலாக வந்துட்டு 5 சர்வீஸ் வந்துட்டு லேபர் சார்ஜ் எதுவும் வாங்காமல் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஓகே, சர்வீஸ் போகும்போது தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஆகுது இயர்லி மெயின்டெனன்ஸ் இந்த காருக்கு? மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பர் சர்வீஸ்க்கு வந்துட்டு 4,000 to 8,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்குமே அதுக்கான எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. ஏன்னா இது எனக்கு முன்னாடி வாங்கின ஆஸ்டர் யாருமே வந்துட்டு இன்னும் தேர்ட் சர்வீஸ் வந்துட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி நான் தேர்ட் சர்வீஸ் போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தாராளமா சொல்லிடலாம். Thank you. and நிறைய சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு, ஃப்ரண்ட்ல ரேடார்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட வர்க்கிங்லாம் எப்படி இருக்கு and வந்து நீங்க அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து அதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ? ரேடாரோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸா இருக்கு. நீங்க வந்துட்டு எல்லாமே இந்த இன்ஃபோடைன்லயே வந்துறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமா எல்லாம் இல்ல. மெயின்டெனன்ஸ்லாம் கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆமா, அவங்களும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எம்ஜிலேருந்து ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது அவங்களும் அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு எம்ஜி சைட்லேருந்தும் சரி சர்வீஸ் சென்டர்லேருந்தும் நல்ல சப்போர்ட் இருக்கிறதுனால அடாஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. டன். ஸோ பிரதர் ரொம்ப ஹானஸ்ட்டாக இவ்வளோ ஓப்பனாக வந்து சொன்னது வந்து எங்கள் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது நமக்கு வந்து இந்த காரில் ஒரு டிரைவ் வந்து போயிடலாம்.
இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது பிரதர் சொல்லியிருந்தாரு, ஷிஃப்ட் ஆகுதே தெரில, ஒரு டிசிடி மாதிரியே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், அது எப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு? டிரைவிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஓட்டின ஆட்டோமேட்டிக் வண்டியிலலாம் வந்துட்டு ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு 1 செகண்ட் அந்த புல் இருக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த எந்த புல்லுமே தெரியல. நீங்கள் பெடல்ல கால் வச்சதுமே பட்டர் ஸ்மூத்தா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால நீங்க டிரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துட்டு எம்ஜி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எம்ஜி டீம். ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸோ பவர் கம்மியா இருக்கு, ஸோ வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு லிமிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஹைவேல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பீட் லிமிட்ல தான் போயிட்டு இருந்தோம். ஸோ நல்லா இருக்கு. நான் டாப் 160 போனேன். நான் அதுக்கு மேல போக எனக்கு ரோடு இல்லை. நான் அந்த அளவுக்கு 160 போயிட்டேன். செம்ம. அண்ட் இந்த காரும் பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 100 வந்து அரௌண்ட் 10.5 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து 10.5 செகண்ட்ஸ் எடுக்குது. ஆமா, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு இந்த பிக்கப் செக் எல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எம்ஜி A-Star வந்து நம்ம டிரைவ் வந்து கொண்டு போயிடலாம். ஸோ அந்த போரூர் ஹைவேக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஒரு ஹைவேல டிரைவ் போனால் லைக் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த ஹைவேல எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ டிரைவ். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு கார் வருது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அலர்ட்டும் வந்து நமக்கு ஓவர் வியூஸில் கொடுத்துட்டே தான் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லையுமே அந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக கியர் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிவிடியில் வந்து டிசிடி அளவுக்கு அந்த ரிஃபைன்மெண்ட், அந்த ஒரு டியூவல் கிளட்ச், அந்த ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. பட் மற்ற சிவிடியில் இருக்கிறதோட கொஞ்சம் வந்து இதில் வந்து பெட்டராகவே இருக்குது இந்த எம்ஜியில். அண்ட் இந்த சீட்ஸோட கம்ஃபர்ட், அந்த ஸ்டீரிங் வீல், அந்த ஒரு விஷயம் கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு அந்த லேனே வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து செட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா அந்த லேன்லேயே நம்ம வந்து போயிட்டுருப்போம். இங்கே வந்து டிராஃபிக்லாம் இருக்குது. ஒரு ஹைவேல நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பேர் காம்பினேஷன் அப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 1.5ல 4 சிலிண்டர் இருக்கிற நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். அண்ட் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 108 பிஹெச்பி 108.5 சம்திங் வந்து பிஹெச்பி வந்து நம்ம கிடைக்குது. ஸோ அந்த பிஹெச்பி வந்து நம்ம 6000 ஆர்பிஎம்மில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதோட டார்க் வந்து அரௌண்ட் ஒரு 144 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த டார்க் வந்து நீங்கள் ஒரு 4400 அந்த ஆர்பிஎம்மில் அந்த டார்க் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.3ல டர்போ இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டரில் தான் வந்து வருது. அது வந்து பவர் இது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 108 இருக்கிற இடத்துல அது வந்து 144 பிஹெச்பி வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதோட டார்க் வந்து 220 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட டார்க் வந்து 144. லைக் இதுதான் ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து 3 சிலிண்டர், நம்மகிட்ட இருக்கிறது 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். என்னதான் இருந்தாலும் நம்மளோட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் மாதிரி வருமா? லைக் அதோட லைஃப் எல்லாமே வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா நான் ஒரு i20 வச்சுருக்கேன், 4 சிலிண்டரில் இருக்கிற ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதோட இன்ஜின் லைஃப் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்போது ரொம்பவே லாங்காக வரும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த ஒரு இன்ஜினில் வந்து நம்ம கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெவ் பண்ணும்போது அப்போ தான் அந்த கியர் ஷிஃப்டிங், அந்த சிவிடின்ற அந்த ஃபீலிங் அப்போ தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நார்மலாக நம்ம கிராஜுவலாக வந்து I'm sorry, I'm having trouble understanding. You may press the talk button to try. இந்த இப்படி தான் அடிக்கடி இது தலைவர் தக் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் பேசுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு, அதுவும் I2I கான்டாக்ட் வேறு வச்சுக்கிட்டே இருக்குதுங்க இந்த ஒரு ரோபோட் நம்மக்கிட்ட. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனே எனக்கு மறந்துடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்து கிராஜுவலாக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டைமில் அந்த ஷிஃப்டிங் வந்து எதுவுமே அந்த இஷ்யூவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல. ஃபுல் த்ராட்டில் கொடுத்து
ஒரு ஃபுல் பிக்கப் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து லைக் அந்த சின்ன ஒரு லேக் சிவிடிக்கான அந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் இந்த காரில். அண்ட் மற்றபடி வந்து இந்த 1.5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீடில் இருக்கிற மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. அண்ட் நம்மகிட்ட இருக்க 6 ஸ்பீடில் இருக்கிற சிவிடி. அண்ட் அந்த டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 80 வருது. 6 ஸ்பீடில் இருக்கிற 80 மட்டும்தான் வந்து அந்த டர்போவில் வந்து நம்ம கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அடாஸ் ஃபீச்சரை லைட்டாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேன் கீப் அசிஸ்ட் வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி தான் XUV700 இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் அதில் வந்து ட்ரையே பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து LKA வந்து செட் பண்ணிட்டேன். அதாவது லேன் கீப் அசிஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் அதோட இண்டிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. ஆனால் அந்த LCD ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட லேனும் வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு டேர்னிங் வருது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஒரு மைல்டான ஒரு டேர்ன் பண்ணுச்சு. வாவ், உங்களுக்கு அலர்ட் கொடுக்குது பாருங்க. ப்ளீஸ் ஹோல்ட் த ஸ்டீரிங் வீல், ப்ளீஸ் ஹோல்ட் த ஸ்டீரிங் வீல் சொல்லிட்டு நமக்கு அலர்ட் கண்டினியூஸாக வருது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே. அதுக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணனாலும் அது வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் அது இப்பயுமே வந்து அலர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. எவ்வளோ நேரம் வந்து பாருங்கள். பட் ஓகே, ஓ மை காட். ஸோ இப்போ வந்து அது லேன் வந்து மாறிடுச்சு. ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து அது கை வைக்கல, நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா தலைவர் வந்து வேலையை காமிச்சிடறாரு. சரி சாவுன்ற மாதிரி நம்மளை விட்டுருச்சு அப்படி தான் சொல்லணும். மோசஸ் அதே மாதிரி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரோடு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பம்ப்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்னிங் கூட உங்களுக்கு அடிக்காது ஆக்சுவலாக. ஸோ இந்த பம்ப் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அந்த வார்னிங் இருக்கா என்னவோ, ஆனால் அந்த சைடு நம்ம ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பீட் பம்ப்ஸ் வருது தெரியுமா. இது வந்துட்டு உங்களுக்கு ரேடார்ல டிடெக்ட் ஆன உடனே அந்த வார்னிங் சிம்பிள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்பீட் பம்ப்ஸ் இல்லாமல் நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வார்னிங் சிம்பிள் இல்லாமல் அந்த லேனுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல ஒரு ஹைவே பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட இந்த ஃபீச்சரை நீங்கள் ட்ரை பண்ணும்போது பெர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து கிடைக்குது. அண்ட் அது கூட வந்து இது எந்த அளவுக்கு இப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் வந்து அப்டேட் வரும்போது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாலே போதும், அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். லைக் ஒரு ஹார்ட்வேர் அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தான் நம்மளால் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது நம்ம வந்து அங்கே பாருங்கள் டேக் கேர் லேன் மாறும்போது அந்த ஒரு அலர்ட்டுமே வந்து வருது. லேன் கீப் அசிஸ்ட் கீப் குவைட் சம்திங் வருது. லேன் கீப் அசிஸ்ட் சிஸ்டம் குவிட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த லேன் கீப் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பெட்டர் இந்த மாதிரி டைமில் ஒரு ஹைவேல நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்லாம் வந்து வாவ் வாட் ஏ ஃபீச்சர் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். டெட் பெடல் இருக்குது, ஒரு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஹாயாக இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த ஆட்டோ பைலட் மோட் எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. வந்தாலும் எந்த அளவுக்கு நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸில் அது வந்து ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரில. அதெல்லாம் சீக்கிரமாக நம்ம நாட்டில் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அதே தான், நல்ல விஷயம் தான். ஸோ மோசஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கார் டிரைவ் பண்ண எப்படி இருக்குது? நீங்கள் தான் வந்துட்டு எல்லாரையும் ரிவ்யூ எடுத்து நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர், உங்களோட ஃபேன் ஒருத்தர் வந்துட்டு உங்களை ரிவ்யூ எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த MG ஆஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? இந்த டிரைவிங் ஃபீல் எப்படி இருக்குது? ஸோ இந்த கார் வந்துட்டு இந்த 20 lakhsக்கு வர்த்தா? இந்த அடாஸோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் டிரைவ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாரி, நான் நிறைய கொஸ்டின் உங்கள்கிட்ட வச்சுட்டேன். நீங்க ஒன்னொன்னுத்துக்கா பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ பிரதர் வந்து சராமாரியா கேள்விகள் வந்து நம்ம கிட்ட வந்து வச்சிருக்காங்க. லைக் என்ன சொல்றது, பவர் வந்து இல்லைனாலும் இந்த ஃபீச்சர் வந்து இவ்வளோ வந்து கொடுத்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மற்றபடி அதோட ப்ரீமியம்னஸ் ஃப்ரண்ட்டில் அந்த கிரில்லே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த காரில் கிரில்லு, அந்த ரேடாரு, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த 360 டிகிரி கேமராவாக இருக்கட்டும், சைடில் இருக்கிற அந்த அலாய் வீல்ஸ் அண்ட் நிறைய அந்த குரோம் டீட்டெயிலிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணி ரொம்பவே வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இந்த காரில். அண்ட் பேக் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லைட்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் உள்ள இன்டீரியரில் பார்த்தோன்னே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ப்ரீமியமாக 20 lakhsக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் கார் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்படி கிடச்சிருக்குது. அண்ட் இத்தனை ஃபீச்சர்ஸோட வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து MGக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். அண்ட் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டார். கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் ப்ரோ. உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்துவேனா அப்படின்றதுக்காக இல்லை, கிடையாது. கண்டிப்பாகவே அது ஒர்த்து தான். எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் தான், அந்த CVTக்கு பதிலாக கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்னுமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு சின்ன குறை மட்டும்தான். மற்றபடி டிரைவ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ், இந்த அடாஸ், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, இந்த நம்மளோட அசிஸ்டன்ட் அடிக்கடி ஒரு ஜோக் கேட்டால் நம்மளே வச்சு ஜோக் பண்ணுறாங்க. உன் வாழ்க்கையே ஜோக்காக இருக்குது, நீ என்ன என்கிட்ட ஜோக் கேட்குறியான்ற மாதிரிலாம் கேள்வி நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். உங்களோட டிரைவர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு மோசஸ்? நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? சீரியஸாக ப்ரோ நல்லா இருக்குது. அந்த மெயினாக வந்து அந்த அண்டத்தை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு அண்டத்தை சப்போர்ட் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. வந்து அடாப்டிவ் சீட்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சூப்பர் மோசஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு ஆஸ்டரை சஜஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? டெஃபினட்டாக. ஏன் இந்த மாதிரி ஒரு வியூ, இந்த மாதிரி ஒரு பொசிஷன், ஒய் நாட்? சூப்பர். அதே மாதிரி வந்துட்டு டிரைவ் போகும்போது இந்த பேனரோமிக் சன்ரூஃபோட இந்த வியூவோட பார்த்துட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன்? ஆக்சுவலாக நைட் டைமில் அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறது, பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுற அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. பட் அது வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அந்த மூணுலாம் பார்த்துட்டு போகிற ஃபீல்லாம் இன்னுமே நல்லா இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். சொல்லுங்கள் மோசஸ், நம்ம எப்போ அடுத்து ஒரு டிரைவ் போகிறோம், லாங் டிரைவ்? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் ஆக்சுவலாக வண்டியை கொடுத்து இந்த ரிவ்யூக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு யாருமே கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ மோசஸ். கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் நீங்கள் வந்து நிறைய டிரைவ்ஸ் வந்து போயிட்டு இருக்க மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் சேஃபாக வந்து போகலாம், ஏன்னா ப்ராப்ளம் இல்லை. வண்டி வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் 6 ஏர் பேக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, டாப் வேரியண்ட் அப்படின்றனால. ஸோ அதனால் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் போகலாம். அண்ட் வண்டியோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1250 to 300 வரைக்குமே வந்து கர்வ் வெயிட்டும் வந்து இருக்குது. ஸோ அந்த பாடியில் அந்த ஒரு பார்ட், அந்த டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போது அதோட அந்த பாடியோட பில்ட் குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டில் பானட் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பின்னாடி அந்த பூட் ஓப்பன் பண்ணும்போது ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இருக்கனால அது கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. மற்றபடி அதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சூப்பர் மோசஸ். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குற ஸ்கோரை நான் உங்கள்கிட்ட கேட்குற டைம் வந்துருச்சு. அவுட் ஆஃப் 10 நீங்கள் எம்ஜி ஆஸ்டர் 1.5 சிவிடியை எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதோட டிசைனுக்கு 10 out of 10 கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். கண்ண மூடிட்டு வெளியில் எக்ஸ்டீரியருக்கு. ஓகே. இன்டீரியர் வந்து ஒரு 8 to 9 அந்த மாதிரி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு ஃபீல் தான். ஓகே. அண்ட் இதோட டிரைவபிலிட்டிக்கு ஒரு 7 to 8. சூப்பர் சூப்பர் மோசஸ். நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்டு தான் வந்துட்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. தேங்க்யூ. பட் வந்து நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாம், எல்லா ஃபீச்சரும் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லாவே டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த சின்ன டைமோட நீங்கள் வந்து இவ்வளோ 3800 கிலோமீட்டர்ஸ்னால் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ ரேட் கொடுக்குறீங்க அவுட் ஆஃப் 10க்கு? நான் அவுட் ஆஃப் 10க்கு 8 தாராளமாக கொடுத்துருவேன். 8 பர்ஃபார்மன்ஸ் வைஸ். நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஸ்லோ டிரைவர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிட்டிஸில் ஸ்லோவாக தான் போவேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த லேக் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த லேகை ஃபீல் பண்ணதில்லை. அது வந்து ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் பண்ணும்போது நானுமே இப்போ பின்னாடி உட்காந்துருக்கும் போதுமே எனக்கு அந்த லேக் தெரிஞ்சிச்சு. மேபி அதை எம்ஜி போகிற ஃபியூச்சரில் வந்துட்டு கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஆமாம் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் பண்ணீங்க, இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு டியூவல் கிளட்ச் அந்த விஷயம் வந்து கொடுத்தீங்கன்னா 10 out of 10 கண்டிப்பாக கொடுக்கலாங்க. எல்லாருக்கு அடாஸை பொறுத்த வரைக்குமே கூட நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஹைவே டிரைவுக்குலாம் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான அடாஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிட்டி டிரைவுக்குமே வந்துட்டு எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், பெடஸ்ட்ரியன் கிராசிங் பிரேக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் சொல்லுவேன். ஸோ சிட்டி டிரைவுக்கும் சரி, ஹைவே டிரைவுக்கும் சரி ஒரு நல்ல பர்ஃபெக்டான கார்னு எனக்கு தோணுது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 8ன்றது வந்துட்டு ஒரு சிட்டி டிரைவுக்கு இப்போ கரண்ட் பெட்ரோல் ஹைக்கிங் ப்ரைஸஸில் வந்துட்டு 8ன்றது வந்துட்டு ரொம்ப கம்மியான மைலேஜ் தான் எனக்கு தோணுது. மேபி ஒரு 12 இல்லை 13 சிட்டி டிரைவுக்கு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட சஜஷன்ஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் மோசஸ். கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த எம்ஜி A-Star இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது, நம்ம சேனல்லையுமே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் பண்ண சப்போர்ட்டால் தான் என்னால் வந்து மேலும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து வேறு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ் அண்ட் வால்டர். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ப்ரோ.